நான் சாப்பிட்டே செல்லம்மா. ஓகே, என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டேன்னா. ஆமா, நான் அபி. அபி வா அபி. வணக்கம் வணக்கம் அபிமா. நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு ஐடியெல்லாம் மாத்திருக்கீங்க போல இருக்கு. அப்படியா? நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் சாமி. நீ நல்லா இருக்கே அபி தங்கம்மா? முத்து தங்கச்சி நல்லா முருகன் சொல்லியிருக்காங்க. இசைக்கு முத்தவர்களே, உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்க. சரி ராஜாம்மா, இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க நீங்கள்? கேர்ஸ் இது ராஜாம்மா, இவ்வளோ நேரம் எங்க ராஜாம்மா போனீங்க? கண்ணன் தங்கம்மா, உங்களுக்கு அழகான ஹாட்டு. இந்த ஹர்னி அக்காவோட ஹாட்டு. இங்கே ஹர்னி அக்காவுக்கு 200, எங்கள் மருமகளுக்கு 200, புது வருடத்தை முன்னிட்டு. அதாவது பாப்பாவுக்கு 200 ரூபா கொடுங்க முட்டிக்கண்ணன். சரி கண்ணன்மா, கண்டிப்பா. கேள்வி கேட்டால் பதில் சொல்ல ரொம்ப ரொம்ப நன்றி கண்ணன் தங்கம்மா. பதில் சொல்ல முடியாத கேள்வி கேட்டால் அது பொண்டாட்டி பதிலா இல்லை, கேள்வி கேட்டால் அது குழந்தைக்கு இல்லை. இது லைவில் எசைக்கு முத்த ஒரு குழந்தை. அப்படிதான் சீசனா இருக்கு. உங்களின் அச்சச்சோ வார்த்தை பேசும்போது என்னையே மேம்படுத்தி உங்களின் அச்சச்சோ சார்லஸ் மாறுமிக்க சந்தோஷம். தங்கச்சி என்னுடைய கமெண்ட் படிக்காதீங்க. ஏன் முருகனா வீட்டுக்கு நானே படிக்க முடியாம தான் படிச்சுட்டு இருக்கேன். கேஆர்சி கண்ணன்மா கொடுத்துருக்காங்க. நான் உங்கள் வீடியோ போட்டிருக்கேன். எப்படி இருக்கு என் முதல் பாசம் தங்கச்சி? நல்லா இருக்கு ராமசாமி, நான் பார்த்தேன். நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிக்க நன்றி ராமசாமி. என்ன குட் நைட் குட் நைட்மா. கொடுத்துருங்க புதுசாக முன்னிட்டு. சரி கண்ணன் தங்கம்மா, கண்டிப்பா. நாகராஜன் சகோ சிஎஸ்ல சொல்லியிருக்காங்க. கண்ணன் சிஎஸ்ல கூப்பிட்டுருக்காங்க. சிவகுமார் கேஆர்சிமா கூப்பிட்டுருக்காங்க. சிஎஸ் ப்ரோ குழந்தை இல்லை, ஏதோ வில்லங்கம் செய்கிறார். இருந்தாலும் டைமிங் சூப்பர். ஆமா கலைஞர் செம்ம. வாரிகள் கலருமா. ஹாயக்கா, நல்லா இருக்கீங்களா சாமி? நல்ல டிஎன் ஹாயக்கா. வா தங்கப்பில் வணக்கம் சாமி. நாகராஜன் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் நல்ல தங்கம். நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. உங்களுக்கு மூச்சு விட சிரமம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா அண்ணா, இப்பதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. முருகன் அண்ணா, ஹாஸ்பிட்டல் போகாமலே இருமானி. நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டல, அது ஹாஸ்பிட்டலில் தானே போட்டேன். பாத்தியா இல்லையா? ரமேஷ், மிக்க சந்தோஷம் ரமேஷ்மா. வா நாடக மீடியா பாலாண்ணா, வணக்கம் அண்ணா. திடீரென்று ஒரு சத்தம் ஜல் ஜல் என்று சலங்கை சத்தமாக ஒலிக்க தொடங்கியது. அந்த சத்தத்தை கேட்டு கீதா உறக்கத்தில் இருந்து எழுந்து விட்டாள். என்ன சத்தம் இது? எப்பவும் போல இல்லையே, புதிதாக உள்ளது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். என்னை தங்கப்பிள்ளை என்று என்ன என்ன தங்கப்பிள்ளை எப்படி இருக்க? மணிமாறன் தங்கம்மா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா தங்கம்மா? சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. வாங்க அப்பா துறைனா. மேடம், மை ஆஃபீஸ் டிசம்பர் 22 அனுவல் கிஃப்ட் அண்ட் லேப்டாப் மெம்பர்ஷிப். அப்படியா? அப்படியா? என்ன அப்பாத்துறை சகோ, என்ன ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க? என்னது இது? என்ன டிபார்ட்மெண்ட் இது? குளிர்காலத்தில் பிசி பிரச்சனை அதிகம் வரும் நீ கேர்ஃபுல். கண்டிப்பா விஜய், நான் அப்படிதான் இப்போ வந்துட்டு இருக்கு. எனக்கு இந்த தடவை என்ன தெரியல. எனக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இது மாதிரி ஒரு மாதிரி லைட்டா இருந்துச்சு. இந்த வருஷத்துக்கு அதுக்கு முந்தின வருஷம் அப்போ வந்துட்டு பாத்திரம் விளக்குறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு மட்டும் ஒரு அக்கா வந்திருந்தாங்க. அப்போ அந்த வருஷத்தை ஓட்டிட்டேன். போன வருஷம் வந்துட்டு எப்படியோ ஓட்டிட்டேன். எப்படி தெரியல, இந்த வருஷம் சுத்தமாகவே ஓட்ட முடியல. அந்த அக்கா கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த அக்கா வந்து நடந்து வரணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. நாகராஜன் ராஜா சோகம் முருகனை சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை இசைக்கு யாருன்னு தெரியல சோகம். யாது முறையன்னா கலை விஜய் ப்ரோ. எஸ் கரெக்ட். ஓகே, நான் நேரில் இருந்தேன், ஆனால் யாரும் பேச மாட்டேன், கோபமா இருக்கேன். அப்படியே ராஜாமா, ஏன் கோபமா இருக்கீங்க சொல்லுங்க. நாகராஜன் யாது கூட கூப்பிட்டுருக்காங்க. கேஆர்சிமா சொல்லியிருக்காங்க. நாகராஜன் ராஜா சகோ மௌன விரதமா அப்படின்னு கேஆர்சி தங்கம்மா கேட்டிருக்காங்க. உங்களா நான் நண்பனின் திருமணம் நாளை, இன்று அவர் வீட்டுக்கு சென்றுள்ளேன். உண்மையை சொல்றேன், நம்புங்க. சரி, நம்புறோம். மணிமாறன் பாலா கேஆர்சிமா கூப்பிட்டுருக்காங்க. பாலாண்ணா மணிமாறன் அண்ணா 30 லைக் போட்டுவிட்டு மிக்க சந்தோஷம். செஞ்சு அண்ணா, சென்னை குளிர் எப்படி உள்ளது? ஓகேம்மா. லவ் பண்ணும்போது அவள் என்னை மாமான்னு கூப்பிட்டா, இப்போ அவள் பிள்ளைங்க என்னைய மாமான்னு கூப்பிடுது. ஐயோ நாராயணா. சிஎஸ் அண்ணா செம்ம இரவு வணக்கம்.